ஹாய்! ஃப்ராங்க்ஃபர்ட்ல இயர்லி ஒன்ஸ் நடக்கிற மியூசியம் ஃபெஸ்டிவலோட முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ அட்மிஷன் பிரைஸ்ல நெறைய பேருக்கு இந்த மியூசியம காட்டணுங்கிறது தான். ஒவ்வொரு மியூசியமுக்கும் தனியா அட்மிஷன் டிக்கெட் எடுக்காம, ஓவராலா மியூசியம் பட்டன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க. அது ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். அந்த பேட்ச நம்ம குத்திக்கிட்டோம்னா, அந்த இயர்க்கு மியூசியம் ஃபெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க எல்லா மியூசியமையும் போய் சுத்தி பார்த்துடலாம். மியூசியம் ஃபெஸ்ட் நடக்கிற 3 நாளுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மியூசியம் எல்லாம் மிட் நைட் வரைக்கும் ஓப்பன்ல இருக்குமா. இந்த வருஷம் 2024ல டோட்டலா 27 மியூசியம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. மியூசியம் மட்டும் இல்லாம இந்த வருஷம் 14 ஸ்டேஜஸ்ல மியூசிக் அண்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அது போக நிறைய ஸ்டால்ஸ், ஆர்ட்ஸ், கிராஃப்ட், ஜுவல்ஸ், கிளாத்ஸ், ஓபனர் எக்ஸிபிஷன்ஸ் நிறைய ஸ்டால்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த மியூசியம் ஃபெஸ்டோட பிக்கெஸ்ட் அட்ராக்ஷனே 2 டேஸ் நடக்கிற டிராகன் போட்டும் லாஸ்ட் டே நடக்கிற ஃபயர் ஒர்க்ஸும் தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த மியூசியம் ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்கு என்னமோ 3 மில்லியன் மக்கள் வராங்களாம். பட் 30,000 பேர் தான் மியூசியம் சுத்தி பார்க்கறாங்களாம். மத்தவங்க எல்லாரும் நம்மள மாதிரி ஸ்டால தான் சுத்தி பார்க்க வராங்க.